வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 4ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1259ஆம் ஆண்டில் பிரான்சின் 9ஆம் லூயி, இங்கிலாந்தின் 3ஆம் ஹென்றி ஆகியோர் பாரிஸில் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி நார்மண்டி உட்பட ஐரோப்பாவில் உள்ள பிரெஞ்சு பகுதிகளுக்கு இங்கிலாந்து உரிமை கோருவதில்லை எனவும் ஆங்கிலேய புரட்சியாளர்களுக்கு லூயி ஆதரவு வழங்குவதில்லை எனவும் முடிவு செய்யப்பட்டது. 1639ஆம் ஆண்டில் ஜெரிமியா ஹொராக்ஸ் முதலாக வெள்ளிக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் செல்வதை அவதானித்தார். 1791ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது ஞாயிறு இதழ் தி அப்சர்வர் வெளிவந்தது. 1829ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த வங்காளத்தில் உடன்கட்டை ஏறுதல் முறையை ஒழிக்கும் சட்டத்தை தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்தார். 1865ஆம் ஆண்டில் வட கரோலினா, ஜார்ஜியா ஆகிய அமெரிக்க மாநிலங்கள் 2 வாரங்களில் அடிமைகள் அனைவரும் விடுவிக்கப்படுவர் என அறிவித்தன. 1918ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அரசு தலைவர் உட்ரோ வில்சன் பிரான்சிற்கு சென்றார். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய கப்பல் நெல்சன் ஸ்காட்லாந்து கரையில் கன்னிவெடியில் சிக்கி சேதமடைந்தது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் யுகோஸ்லோவியாவின் எதிர்ப்பு தலைவர் ஜோசப் டிட்டோ ஜனநாயக யுகோஸ்லோவியா அரசு ஒன்றை தற்காலிகமாக அமைத்தார். 1945ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்து செனட் அவை வாக்களித்தது. 1957ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் லூவிசாம் என்னும் இடத்தில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 92 பேர் உயிர் இழந்தனர். 1959ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் மெர்க்குரி திட்டத்தின் கீழ் சாம் என்ற குரங்கு 55 மைல்கள் உயரம் வரை கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது. 1967ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் தெற்கு வியட்நாமிய படைகள் மெகோங் டெல்டா பகுதியில் வியட்கொங் படைகளுடன் மோதின. 1971ஆம் ஆண்டில் இந்திய கடற்படை பாகிஸ்தானிய கடற்படையையும் கராச்சியையும் தாக்கியது. 1971ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான காசி என்ற நீர் மூழ்கி கப்பல் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட கொந்தளிப்பான நிலைமையை ஆராய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை அவசரமாக கூடியது. 1977ஆம் ஆண்டில் மலேசியா ஏர்லைன்ஸ் வானூர்தி 653 கடத்தப்பட்டு ஜொகூரில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியதில் 100 பேர் உயிர் இழந்தனர். 1984ஆம் ஆண்டில் இலங்கை படையினர் மன்னாரில் 150 பொது மக்களை படுகொலை செய்தனர். 1991ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் பான் ஆம் விமான சேவை தனது சேவைகளை நிறுத்திக் கொண்டது. 1992ஆம் ஆண்டில் அமெரிக்கா சோமாலியாவுக்கு 28,000 அமெரிக்க படை வீரர்களை அனுப்புவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் H.W. புஷ் உத்தரவிட்டார். மேலும் டிசம்பர் 4ஆம் நாளானது
இந்தியாவில் கடற்படையினர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.